Dear students, welcome to biology class. In previous video, we have seen organ system in animals. Now we are going to see about human digestive system. The food we eat not only contains a simple substance like vitamins and minerals, but also contain complex substance such as carbohydrates, proteins and fats. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் என்ன சிம்பிள் சப்ஸ்டன்ஸாக மட்டும் எடுத்துக்கிறது இல்லை, காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸும். எந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸ் சாப்பிட்றோம்? கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட்ஸ், இந்த மாதிரி இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸும் எடுத்துக்கிறோம் இல்லையா? த பாடி cannot யூஸ் திஸ் காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸ் அன்லெஸ் தே ஆர் கன்வெர்டட் இன்டு சிம்பிள் சப்ஸ்டன்ஸ். நம்மளோட பாடி என்ன பண்ணாது? cannot யூஸ் காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸாக இருந்தால் இஸ் நாட் ஈஸிலி டைஜஸ்டபிள். ஸோ அதனால் என்ன ஆகும்னா, complex substance change converted into simple substance only, then take a food digest easily for human being. நம்மளோட பாடி அப்போ தான் எடுத்துக்கொள்ளையா. ஸோ இந்த மாதிரி நியூட்ரிஷன் ப்ராசஸ் வந்து நடக்கிறதுக்கு 5 stages இருக்குது. The 5 stages of nutrition process include ingestion, digestion, absorption, assimilation and digestion. இந்த 5 stages என்னது அப்படின்னா, ஃபஸ்ட் இன்ஜெக்ஷன், உணவு நம்ம ஃபுட் வந்து எடுத்துக்கிறது, இன்டேக் ஆஃப் ஃபுட், தட் இஸ் கால்டு இன்ஜெக்ஷன். ஓகேவா? அண்ட் தென் டைஜஷன், என்னது? காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸாக இருக்கிறது சிம்பிள் சப்ஸ்டன்ஸாக, அதாவது டிஃப்யூசிபிள் சப்ஸ்டன்ஸாக சேஞ்ச் ஆகிறது என்னது அப்படின்னா டைஜஷன். அண்ட் தென் டைஜஸ்ட் ஆன ஃபுட்டு என்ன ஆகுது? அப்சர்வ் த ஸ்மால் இன்டெஸ்டைன் ஆர் அப்சர்வ் த பாடி பார்ட், தட் இஸ் கால்டு அப்சர்ப்ஷன். அப்சார்ப்ஷன் ஆகிட்டு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆன பின்னாடி அந்த எனர்ஜி வந்து என்ன ஆகுது அப்படின்னா பாடி ஃபுல்லாக அசிமுலேட், அதாவது தன்மயமாகுது. அது பாடி ஃபுல்லாக டிஃப்யூஸாக பரவணும் இல்லையா? ஸோ அது அசிமுலேஷன். அண்ட் தென் எனர்ஜியெல்லாம் சேஞ்ச் ஆகிடுது, அசிமுலேட் ஆகிடுது. அதுக்கப்புறம் வேஸ்ட் ப்ராடக்ட் ரிமூவ் த பாடி பார்ட், தட் இஸ் கால்டு எஜெஷன். ஓகேவா? ஃபஸ்ட்டு இன்ஜெஷன். 5 ஸ்டேஜஸ் என்னதுன்னா, இதுதான் 5 ஸ்டேஜஸ்ஸு: இன்ஜெஷன், டைஜஷன், அப்சார்ப்ஷன், அசிமுலேஷன் அண்டு எஜெஷன். இதுதான் 5 ஸ்டேஜஸ். ஃபஸ்ட்டு இன்ஜெஷன். த ப்ராசஸ் ஆஃப் நியூட்ரிஷன்ஸ் பிகின் வித் இன்டேக் ஆஃப் ஃபுட் இஸ் கால்டு ingestion. Ingestion means what? The process of nutrition. Nutrition begin with intake of food, that is called intake of food தான் என்னது? ingestion. ஓகேவா? and then அது next digestion என்னது? the breakdown of food material, the breakdown of large complex insoluble food molecules. நம்ம காம்ப்ளெக்ஸாக லார்ஜ் இன்சாலிபிள் காம்ப்ளெக்ஸாக இருக்கிற ஃபுட் மெட்டீரியலு into small or simpler soluble and diffusible particles by the action of digestive enzyme is called digestion. காம்ப்ளெக்ஸாக இருக்கிற ஃபுட்டு சிம்பிள் சாலிபிள் ஃபுட்டாக இன்னொன்று டிஃப்யூசிபிள் பார்ட்டிகலாக சேஞ்ச் ஆகும். எதன் மூலிமா? டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் இருக்கும். ஒவ்வொரு இந்த பாடி பார்ட்டில் டைஜஸ்டிவ் என்சைம் இருக்கும். அதன் மூலிமா ஈஸியாக வந்து கன்வெர்ட் ஆகிறதுக்கு பேர் என்னது? டைஜஷன். அதுக்கு பேர் என்னதுன்னா டைஜஷன். ஓகேவா? ஸோ பார்ட்ஸ் ஆஃப் த பாடி கன்கர்ட் வித் த டைஜஷன் ஆஃப் ஃபுட் ஃபார்ம் த டைஜஸ்டிவ் சிஸ்டம். நம்மளோட பாடி பார்ட்டில் இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்றது நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது? ஆர்கன் ஆஃப் டைஜஸ்டிவ் சிஸ்டம். இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் 2 sets ஆஃப் ஆர்கன். 2 sets ஆஃப் ஆர்கன் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து அலிமெண்ட்ரி கேனல், அனதர் ஒன் டைஜஸ்டிவ் கிளான்ஸ். ஃபஸ்ட்டு அலிமெண்ட்ரி கேனல். digestive tract, alimentary canal, another name digestive tract or gastrointestinal tract. Gastro means stomach னு சொல்லுவாங்க இல்லையா? stomach intestinal tract. ஓகேவா? alimentary canal or digestive tract or gastrointestinal tract. ஓகேவா? it is the passage of food starting from the mouth and ends with the anus. பிக்சரை பார்த்தா தெரியும் எங்கே இருக்கும் அப்படின்னா, இங்கே மவுத்திலிருந்து ஆனஸ் வரைக்கும் இங்கே இருக்கிற எல்லா பார்ட்டுமே என்னது அப்படின்னா அலிமெண்ட்ரி கேனல். ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் டைஜஸ்டிவ் கிளான்ஸ். த கிளான்ஸ் அசோசியேட்டட் வித் த டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஆர் த சலைவரி கிளான்ஸ். இங்கே இருக்கிற எல்லா பாடி பார்ட்டில் ஒரு சில பகுதியில் கிளான்ஸ் இருக்கும். இங்கே சலைவரி கிளான்ஸ் இருக்குது. இந்த 3, இந்த 2 இங்கே இருக்குது சலைவரி கிளான்ஸு. நெக்ஸ்ட்டு
என்னென்ன கிளான்ஸ் இருக்குது? கேஸ்ட்ரிக் கிளான்ஸ், ஸ்டொமக் ரீஜியனில் கேஸ்ட்ரிக் கிளான்ஸ் இருக்கும். இங்கே ஸ்டொமக்கில் கேஸ்ட்ரிக் கிளான்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு பேன்க்ரியாஸில், லிவரில், இன்டெஸ்டினல் கிளான்ஸ், இங்கே எல்லாமே என்ன இருக்குன்னா ஜூஸஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் கால்டு digestive glands. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் alimentary canal. See the diagram. Alimentary canal is a muscular coiled tubular structure. Alimentary canal is a muscular coiled. Alimentary canal நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? இங்கே இந்த மவுத்துலேருந்து இல்லையா, இங்கே எல்லாமே வந்து என்னதுன்னா alimentary canal தான் இல்லையா? ஸோ இங்கே எப்படி இருக்குன்னா மஸ்குலார், மசில்ஸால் ஆகப்படுங்க, போன்ஸ் கிடையாது. மஸ்குலார் காயில்டுனா சுருண்டை இருக்கும் இல்லையா, காயில்டு அண்டு டியூப்லெஸ் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? இட் கன்சிஸ்ட் ஆஃப் மவுத். எங்கே இருக்கும்? மவுத் கன்சிஸ்ட் ஆஃப் மவுத். இது மவுத். நெக்ஸ்ட்டு பக்கல் கேவிட்டி. பக்கல் கேவிட்டி மீன்ஸ் இங்கே என்ன, மவுத் கேவிட்டி இங்கே இருக்கும், மவுத் கேவிட்டி. அண்ட் தென் பேரிங்ஸ்னால் தொண்டை. இங்கே மவுத் கேவிட்டி இருக்கும், இது தொண்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா, தொண்டை. இசோபேகஸ், இது என்னது? இசோபேகஸ். இந்த ஃபுட் பைப்புக்கு பேர் தான் என்னது? இசோபேகஸ். ஸ்டொமக்கு, இங்கே ஸ்டொமக் இருக்கும், இங்கே இந்த பிளேஸில் இது ஃபுல்லாக இதுதான் இது ஸ்டொமக் இல்லையா, ஸ்டொமக்கு. அண்ட் தென் ஸ்மால் இன்டெஸ்டைன் பாருங்கள், இது உள்ளே இருக்கு இல்லையா, மடித்து இருக்கிற மாதிரி இருக்குது, எல்லாமே ஸ்மால் இன்டெஸ்டைன். அண்ட் தென் ஸ்மால் இன்டெஸ்டைனில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா கன்சிஸ்டிங் ஆஃப் டியோடினம். டீட்டெயிலாக ரீட் பண்ணும்போது பார்க்கலாம். இங்கே இருக்கும் இந்த பார்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். டியோடினம், நெக்ஸ்ட்டு ஜிஜினம், இலியம் இருக்கு இல்லையா. இந்த ஸ்மால் இன்டெஸ்டைனில் என்ன பார்ட்ஸ் இருக்குது? டியோடினம், ஜிஜினம், இலியம். இந்த 3 பார்ட்ஸ் இருக்கா? டீட்டெயிலாக வந்து பின்னாடி நம்ம பார்ப்போம் இருக்கும். நெக்ஸ்ட்டு லார்ஜ் இன்டெஸ்டைனில் என்ன இருக்கும் அப்படின்னா கன்சிஸ்டிங் ஆஃப் சீக்கம். இங்கே சீக்கம் இருக்கும் பாருங்கள். லார்ஜ் இன்டெஸ்டினா பெருங்குடல் சொல்லுவாங்க இல்லையா, சீக்கம். நெக்ஸ்ட்டு அண்ட் தென் கோலன். சீக்கம் இங்கே இருக்குது, கோலன் இங்கே இருக்கும், ரெக்டம் இங்கே இருக்கும், இங்கே கோலன் இந்த சைடு இருக்கும். ஜாயிண்ட், அதாவது ஸ்மால் இன்டெஸ்டைனும் இங்கே இருக்கும். ஓகேவா? இது அசெண்டிங் கோலன் இருக்குது பாருங்க, கோலன் இருக்குது. ஸோ இது என்னது அப்படின்னா லார்ஜ் இன்டெஸ்டைன் அண்டு ஆனஸ். இது எல்லாமே என்னது அப்படின்னா alimentary canal. இது எல்லாமே என்னதுன்னா alimentary canal. ஓகேவா? நம்ம அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? லைக் ஒவ்வொன்றா வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு மவுத் இங்கே பாருங்கள். த மவுத் லீட் இன்டு எ பக்கல் கேவிட்டி. மவுத் இங்கே இருக்கா, மவுத்து. இந்த மவுத் என்ன பண்ணும் அப்படின்னா லீட் இன்டு பக்கல். இந்த மவுத் போயிட்டு பக்கல் கேவிட்டியில், அதாவது மவுத் கேவிட்டிகிட்ட போய் ஜாயிண்ட் ஆகும். லீட் இன்டு த பக்கல் கேவிட்டி. இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு பக்கல் கேவிட்டியில் ஜாயிண்ட் ஆகும். இட் இஸ் பவுண்ட் பை அ 2 சாஃப்ட் மூவபிள் அப்பர் அண்டு லோவர் லிப்ஸ். இங்கே இந்த லிப்ஸ் இருக்கா, 2 லிப்ஸ் இருக்கும், அப்பர் அண்டு லோவர் லிப்ஸ் 2 லிப்ஸ் இருக்கா இங்கே. ஸோ 2 லிப்ஸ் இருக்கும். அண்ட் தென் இந்த பக்கல் கேவிட்டி இஸ் லார்ஜ் ஸ்பேஸ். இந்த பக்கல் கேவிட்டியில் என்ன இருக்குன்னா இங்கே லார்ஜ் ஸ்பேஸ் இருக்கும். இது லார்ஜ் ஸ்பேஸ் இருக்கும், லார்ஜ் ஸ்பேஸ். அண்ட் தென் லார்ஜ் ஸ்பேஸ் பவுண்ட் எபோவ் பை த பிளேட். இங்கே அன்னம் சொல்லுவாங்க இல்லையா, அன்னம் கீழ் அன்னம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கேப் அந்த இடத்துல இருக்கும். எபோவ் பை த பக்கல் கேவிட்டி பை த பிளேட் விச் செப்பரேட் த விண்ட் பைப் அண்டு ஃபுட் பைப். இங்கே தான் என்ன இருக்கும் அப்படின்னா அந்த இங்கே இருக்கிற அந்த கேப்பில் தான் என்ன இருக்கும் அப்படின்னா, ஏன் அப்படின்னா எதுக்காக அந்த கேப் அங்கே இருக்குது அப்படின்னா ஃபுட் பைப்பையும் விண்ட் பைப்பையும் என்ன ஆகுது செப்பரேட் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு கேப் இருக்கும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் கால்டு மவுத். நெக்ஸ்ட்டு பிலோ by the throat and on the sides of the jaw. அந்த த்ரோட் அதுக்கப்புறம் என்ன இருக்கும் அப்படின்னா த்ரோட். இந்த பக்கல் கேவிட்டி கீழே த்ரோட் இருக்கும் இல்லையா, அந்த இங்கே த்ரோட் இருக்கும். அந்த த்ரோட்டுக்கு அண்ட் சைடில் என்ன இருக்கும் அப்படின்னா ஜாவ்ஸ் இருக்கும். இங்கே ஜாவ்ஸ் இருக்கும், இங்கே ஜாவ்ஸ் இருக்கும், அப்பர் லோ அண்டு லோவர் ஜாவ்ஸ் இருக்கும். இந்த ஜாவ்ஸ் பியர் டீத். இந்த ஜாவ்ஸில் தான் என்ன இருக்கும் அப்படின்னா டீத் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டீத் பார்க்கலாம்.
Teeth are hard structure meant for holding, cutting, grinding and crushing the food. Teeth எதுக்காக இருக்கு? Very hard structure. எதுக்காக அப்படி இருக்கு? Hold the food and then cut the food, grind the food, crush the food. ஓகேவா? ஸோ அதுக்காக எப்படி இருக்கும்னா very hard substance. ஓகேவா? In human beings, 2 sets of teeth. That means dipoiodons. Dipoidon means 2 sets of the 2 sets of teeth. 2 sets of means in adult time one set of teeth, and then baby that is baby born for 7 years up to 7 years having one set of teeth. That is 2 sets of teeth present in the human being. Okay va? That is called dipoiodont. Okay, that is called dipoiodont or developed in their lifetime. The first appearing set of 20 teeth called temporary teeth. அதாவது 7 years வரைக்கும் இருக்கிற டீத்துக்கு பேர் என்னதுன்னா ஃபர்ஸ்ட் வர டீத்துக்கு பேர் temporary teeth or milk teeth. Temporary teeth or milky teeth. How many teeth present? 20 teeth only present. That is very important. Dipoidont teeth means 2 sets of teeth. அதாவது தன்னுடைய ஹியூமன் பீயிங்கோட லைஃப் டைமில் 2 sets of teeth இருக்கும். அடல்ட் ஸ்டேஜில் ஒரு செட்ஸ் ஆஃப் டீத் 32 டீத் இருக்கும். அண்ட் தென் சில சைல்டுஹுட் ஸ்டேஜில் ஒரு செட் ஆஃப் டீத் இருக்கும். அதுக்கு பேர் தான் அது டிப்பையோடன்ட். 2 sets of teeth present. It is called dipoidont. அந்த ஹியூமன் பீயிங்கில் அடல்ட்டில் இருக்கிற 32 அண்ட் தென் ஃபஸ்ட்டு வர டீத்துக்கு டெம்பரரி டீத்து. ஹவு மெனி டீத் present? 20 teeth. ஓகேவா? அண்ட் தென் by the second set of 32 permanent teeth. First teeth வந்து 20 தான். செகண்ட் செட்டு 32 teeth. And then 16 in each jaw. Total 2 jaws இருக்கும் இல்லையா? upper jaw and lower jaw. ஓகேவா? Each tooth means singular இல்லையா? ஒவ்வொரு பல்லுன்னு அர்த்தம் இல்லையா? Each tooth has a root fitted in the gum. எல்லா டூத்தும் ஒவ்வொரு டூத்தும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கம்மில் என்ன இருக்கும்? ஃபிட் ஆகிருக்கும். ஈருன்னு சொல்லுவோம் இல்லையா? தியோடென்ட். தட் இஸ் கம். ஓகேவா? பர்மனெண்ட் டீத் ஆர் ஆஃப் 4 types. ஸோ நம்ம பர்மனெண்ட் இது 32 டீத் எப்படி இருக்கும் அப்படின்னா 4 typesஆக இருக்கும். தட் இஸ் கால்டு ஹெட்டிரோடென்ட். தட் இஸ் கால்டு பர்மனெண்ட் டீத் is a 4 types of teeth according to the structure and function, namely அந்த ஸ்ட்ரக்சரையும் அதில் இந்த டீத் 4 type ஆஃப் டீத் சொல்லுறியா அதனுடைய ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் வச்சு எத்தனை நேம் வச்சுருக்கோம்? 4 names. ஃபஸ்ட்டு இன்சிசஸ், கேனினின்ஸ், ப்ரீமோலார்ஸ், மோலார்ஸ். அதாவது டிப்பையோடன்ட் டீத் இருக்குது. லைஃப் டைமில் டிப்பையோடன்ட் டீத் இருக்கும். தட் இஸ் 2 sets ஆஃப் டீத். ஹியூமன் பீயிங்கில் 2 sets ஆஃப் டீத்து. பர்மனெண்ட் டீத்து 4 types. தட் இஸ் கால்டு ஹெட்டிரோடன்ட். பர்மனெண்ட் டீத் 4 types. அக்கார்டிங் த ஸ்ட்ரக்சர் நேம் இருக்குது இல்லையா? எப்படி அதனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன இருக்கும், ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும், அதை வச்சு என்னது நேம் இருக்குது. என்னென்ன நேம்? இன்சிசஸ், கேனினின்ஸ், ப்ரீமோலார்ஸ், மோலார்ஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் டீத். இன்சிசஸ் மீன்ஸ் என்னது? கட்டிங் அண்டு பைட்டிங் பண்ணுறது. இன்செசர் எப்படி இருக்குன்னா வெட்டுப்பல்னு சொல்லுவாங்க. கட்டிங் அண்டு பைட்டிங் மட்டும் யூஸ் ஆகும். டோட்டலாக 8 teeth இருக்கும். 8 teeth. ஓகேவா? ஒரு ஜாவுக்கு 4 teeth, 2 ஜாவில் டோட்டலாக 8. ஓகேவா? அண்ட் தென் கேனினின்ஸ் 4 teeth இருக்கும். அதாவது டோட்டலாக 4 teeth. ஈச் ஜாவில் 2 teeth இருக்கும். ஒரு சைடுக்கு ஒன்று. ஓகேவா? என்ன ஒர்க்கு? டியரிங் அண்டு போச்சிங். அந்த ஃபுட்டை வந்து டியர் பண்ணுறதுக்கும் போச் பண்ணுறதுக்கும் கிழிச்சிட்டு இது பண்ணுறது இல்லையா? அதுக்கு யூஸ் ஆகும். அண்ட் தென் ப்ரீமோலார்ஸ். இது என்ன பண்ணுறது? முன்கடவாய்ப்பல்னு சொல்லுவாங்க. எத்தனை டீத் இருக்குன்னா டோட்டலாக 8 teeth. அதாவது 32 to the upper and lower jaw டோட்டலாக 8 teeth. ஒவ்வொரு ஜாவுக்கும் 4 teeth இருக்கும். சைடுக்கு 2, அதாவது ஒரு சைடுக்கு 2, அனதர் சைடுக்கு 2. ஜாவுக்கு 4, ஒரு சைடில் 2. தட் இஸ் கால்டு ப்ரீமோலார்ஸ். க்ரஸ்ஸிங் என்ன? வாட் இஸ் த ஒர்க் ஆஃப் திஸ் ஒன்? க்ரஸ்ஸிங் அண்டு கிரைண்டிங். க்ரஸ் பண்ணுறதுக்கும் கிரைண்ட் பண்ணுறதுக்கும். அண்ட் தென் மோலார்ஸ்.
டோட்டலாக 12 டீத், டோட்டலாக 12 டீத்து. ஒரு ஜாவுக்கு 6 டீத். ஃபஸ்ட்டு ஈச் ஜாவ் ப்ரெசன்ட் இன் 6 டீத். ஓகேவா? ஸோ ஒன் சைடுக்கு 3 டீத். அதாவது இந்த சைடு லெஃப்ட் சைடு 3னா அப்பர் ஜாவ்லேயே லெஃப்ட் சைடு 3னா ரைட் சைடு 3. அதேமாதிரி லோவர் ஜாவில் லெஃப்ட் சைடு 3னா ரைட் சைடு 3. டோட்டலாக 6 டீத். அண்ட் தென் ஈச் ஜாவுக்கு. அண்ட் தென் டோட்டல் டீத் வந்து 12. ஓகேவா? வாட் இஸ் த ஒர்க்? க்ரஷிங், கிரைண்டிங் அண்டு மாஸ்டிகேஷன். மாஸ்டிகேஷனாக கூல் பண்ணுது இல்லையா ஃபுட்டை. இங்கே டீத்தோட இதை பார்த்தா தெரியும், இந்த டயக்ராம் பார்த்தா தெரியும் எங்கெங்கே இருக்குது அப்படின்றது. டோட்டலாக 4 டைப்ஸ் ஆஃப் டீத் இல்லையா? ஃபஸ்ட் இன்சிசர் பாருங்கள். இங்கே இந்த 4 இருக்கு இல்லையா? இங்கே இந்த 4 இது ஒரு ஜாவ், இது அப்பர் ஜாவ், லோயர் ஜாவு. அதேமாதிரி இங்கே 4 இருக்கும், இங்கே 4 இருக்கும். இது அப்பர் ஜாவ், இது இன்செசர். இந்த மாதிரி இருக்கிற ஷேப் இருக்கிற டீத். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கேனனிஸ் பாருங்கள். இந்த 4க்கு அப்புறம் இந்த சைடு ஒரு டீத் இருக்கும், இங்கே ஒரு சைடு டீத்தும், அதே மாதிரி இங்கே ஒரு டீத்தும், அதே மாதிரி இந்த சைடு இருக்கும், இந்த சைடு ஒரு டீத்தும், இங்கே ஒரு டீத் இருக்கும். ஸோ ஒரு ஜாவுக்கு 2 டீத்து. டோட்டலாக எத்தனை டீத் இருக்குது? 4 டீத் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ப்ரீமோலார்ஸ். இந்த கேனனிஸ்க்கு அப்புறம் இருக்கும். எப்படி இருக்குன்னா இங்கே 2 டீத் இருக்கும், இங்கே 2 கொஞ்சம் ஸ்மால் சைஸ் இருக்குது, இங்கே 2. அதே மாதிரி இந்த சைடில் 2 இருக்கும், அதே மாதிரி இங்கே 2 இருக்கும், அதே மாதிரி இங்கே 2 இருக்கும். ஸோ இங்கே 2, இங்கே 2, 4, இங்கே 2, இங்கே 2, 4. ஸோ ஈச் ஜாவுக்கு 8, ஈச் சைடு 2. புரியுதா? அப்போ டோட்டலாக எத்தனை டீத் இருக்குது? 8 டீத் இருக்குது. நெக்ஸ்ட்டு மோலார்ஸ். இங்கே எப்படி இருக்குன்னா 3 டீத், இங்கே 3, இங்கே 3, அதே மாதிரி இங்கே 3, அதே மாதிரி இங்கே 3, அதே மாதிரி இங்கே 3. ஸோ இங்கே 3, 3, அதாவது லோயர் ஜாவில் இங்கே 3, இங்கே 3, 6. ஸோ மேலே 6, 3, 3. டோட்டல் எவ்வளோ ஆகுது? இங்கே 6, இங்கே 6, 12. இப்போ கரெக்ட் ஆகிடுச்சா? இப்போ டெண்டல் ஃபார்முலா எப்படி? நெக்ஸ்ட்டு டெண்டல் ஃபார்முலா. Dental formula represents the number of different type of teeth present in each half of a jaw, upper and lower jaw. The types of teeth are denoted as incisor means first letter I, canine means first letter C, premolars means PM, and molars means M. Okay, va? The dental formula is presented as totally how many teeth present in a milk teeth? 20 teeth, no? So molars absent for milk teeth, no? So 2, this is for 2, first 2 incisors, second one that is canines, and then third 2 that is premolars. And then upper jaw present, there are half of teeth only have. Okay va? Upper jaw la half of teeth கொடுத்திருக்காங்க. இதுதான் என்னது? milk teeth ஓட formula. இது lower jaw. Okay va? For permanent teeth in each half of upper and lower jaw. The first 2 by 2, this is incisors, and then second canines, and then third premolars, and then fourth 3 by 3, that is molars. Okay va? This is totally upper jaw 16 teeth and then lower jaw 16 teeth. Totally 16 into 2 is equal to 32 teeth for permanent teeth. Okay va? See the activity. Look at the picture. See having 2 questions, no? Are the teeth of animals similar to us? நம்மள மாதிரியே டீத் இருக்கா? No. ஏன்? How is no? ஏன் இல்லை அப்படின்னா how is the shape of the teeth related to the food habitat? இங்கே பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு பிக்சர் வந்து என்ன டீத்து, என்ன டைப் ஆஃப் அனிமல்ஸ்? திஸ் இஸ் அ கார்னிவோரஸ் அனிமல்ஸ், நோ? ஸோ ஹேவிங் கார்னிவோரஸ் அனிமல்ஸ்க்கு என்ன மாதிரி டீத் இருக்கணுமோ அந்த டீத் தான் வந்து இங்கே இருக்கு இல்லையா? அண்ட் தென் செகண்ட் பிக்சர் பைசன். இது என்னது? ஹெர்பிவோரஸ் அனிமல்ஸ். ஹெர்பிவோரஸ் அனிமல்ஸ்க்கு என்ன டீத் இருக்கோ, அந்த மாஸ்டிகேட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி டீத் இருக்கோ, ஸோ அந்த மாதிரி டீத் தான் இங்கே இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ மவுத்தில் மவுத் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு டீத் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த மவுத்தில் என்ன இருக்குது அப்படின்னா salivary glands present. Salivary glands present. ஓகேவா? and then see the salivary glands. 3 pairs of salivary glands are present in the mouth cavity. Mouth cavity na வாயில் இருக்கிற வாய்க்குழிக்குள்ளே எத்தனை இருக்கு? 3 pairs இருக்கு. How many pairs of salivary glands present? 3 pairs. ஓகேவா? 3 pairs of
salivary glands present, and then they are portate glands, sublingual glands, and submaxillary or submandibular glands. எந்த டைப் 3 டைப்ஸ் இருக்கு? portate glands, and then sublingual glands, and third one submaxillary or submandibular. ரெண்டுமே ஒரே நேம் தான். ஓகேவா? இந்த 3 pairs of salivary glands present in the mouth cavity. ஓகேவா? ஃபர்ஸ்ட் portate gland. See, portate glands are the largest salivary gland. This is the biggest salivary glands which lie in the cheeks in front of the ears. எங்க இருக்கு? cheeksக்கு in the ears பக்கத்துல, near the ears. near the Greek word pair means what? near. tate means ear. ஓகேவா? இயர்க்கு நியர்ல இருக்கிற இந்த salivary glands பேர் என்ன பேர் அப்படின்னா portate glands. This is the largest salivary glands. Next, sublingual glands. Sublingual glands are the smallest glands lie beneath the tongue. எங்க இருக்கும் அப்படின்னா டங்குக்கு கீழே இருக்கு sublingual glands. This is the smallest. biggest வந்து என்னது அப்படின்னா portate gland, smallest sublingual glands. And then third one submaxillary or submandibular glands lie at the angles of lower jaw. இங்க பாருங்க, lower jaws இருக்கு இல்லையா, அந்த ஆங்கிள்ஸ் பக்கத்துல lower jaws இருக்கு இல்லையா, இங்க இந்த submandibular or submaxillary glands present. portate எங்க இருக்கு? near the ear. portate near the ear. sublingual gland எங்க இருக்கு? the smallest beneath the tongue. tonguக்கு கீழே இருக்கு. ஓகேவா? this is a salivary gland. okay, what is the work of salivary glands? The salivary glands secrete a viscous fluid called, viscous means mucus fluid, அப்படியே வளவளன்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி fluid called saliva. approximately 1.5 liter, very important one mark question, 1.5 liters per a day. How much of saliva secreted the salivary glands? 1.5 liters. 1.5 liter வந்து என்னது per dayக்கு secrete ஆகுது. ஓகேவா? it digests the starch by the action of the enzyme. இங்க salivary glands இருக்கு. அந்த salivary glands என்ன பண்ணுது அப்படின்னா it digests the starch. நம்ம சாப்பிட்ற ஃபுட் மெட்டீரியல் என்ன இருக்கும்? ஸ்டார்ச் மெட்டீரியல் இருக்கும் இல்லையா, அதில் ஆக்ஷன் ஆகிட்டு அங்கே salivary glandsல என்ன என்சைம் இருக்கும் அப்படின்னா டைலின் ஆர் அமைலேஸ். வெரி இம்பார்ட்டன்ட், டைலின் ஆர் அமைலேஸ் இருக்கும். இந்த salivary glandsல செக்ரேட் ஆகிற என்சைம் பேர் என்னது அப்படின்னா டைலின் ஆர் அமைலேஸ். இந்த saliva which convert the starch என்னவா கன்வெர்ட் பண்ணுது அப்படின்னா டைசாக்ரைட்டாஸ் கன்வெர்ட் பண்ணும். அதாவது ஸ்டார்ச் மெட்டீரியல் வந்து 3 சாக்ரைட் சொல்லுவாங்க, மோனோசாக்ரைட், பாலிசாக்ரைட் அண்ட் டைசாக்ரைட். ஓகேவா? ஒற்றை சர்க்கரை, இரட்டை சர்க்கரை, கூட்டு சர்க்கரைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? மோனோசாக்ரைட், டைசாக்ரைட், பாலிசாக்ரைட் 3 டைப் சொல்லுவாங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னா இது என்னது, இந்த ஸ்டார்ச் வந்து என்னது காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸாக இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸை என்னவா சேஞ்ச் பண்ணும் அப்படின்னா டைசாக்ரைட்டா, அதாவது 2 மூலக்கூறுகள் 2 மாலிகூல்ஸ் இருக்கிற டைசாக்ரைட்டா மால்டோஸா சேஞ்ச் பண்ணும். ஓகேவா? saliva also contain an antibacterial enzyme called lysosome. இந்த சலைவால என்னதான் இருக்கும்? இன்னொன்று என்ன இருக்கு அப்படின்னா ஆன்டிபாக்டீரியல் என்சைம்ஸ் இருக்கு. ஆன்டிபாக்டீரியல் என்சைம்ஸும் இருக்கும். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா லைசோம். ஓகேவா? நெக்ஸ்ட் டங். டங். The tongue is a muscular, அப்படி எப்படி இருக்கும்? மஸ்குலார் சென்சரி ஆர்கன். சென்சரி மீன்ஸ் ஃபீல், டேஸ்ட்லாம் என்ன பண்ணுறோம், நம்ம ஃபீல் பண்ணுறோம் இல்லையா, சென்ஸ் ஈஸிலி டேஸ்ட்டு, ஹாட்டு, ஸ்வீட்டு, இதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம், சென்ஸ் பண்ணுவோம் இல்லையா, ஃபீல் பண்ணுவோம் இல்லையா. சென்சரி ஆர்கன் விச் helps in mixing the food with saliva. What is the work uses mixing the food with saliva? salivaவோட என்ன பண்ணுது, மிக்ஸ் ஆகிட்டு அந்த ஃபுட்டை மிக்ஸ் பண்ணிட்டு பண்ணும். ஓகேவா? அதுதான் இந்த டங்கோட ஒர்க்கு. the taste buds on the tongue help to recognize the taste food. எப்படி நம்ம டேஸ்ட் ஃபுட் வந்து ஃபுட்டு டேஸ்ட் பண்ணுறோம், அந்த டங்கில் இருக்கிற டேஸ்ட் பட்னால என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ரெகக்னைஸ் பண்ணிக்கிறோம், அதை அனலைஸ் பண்ணிக்கிறோம். இந்த ஃபுட்டு இவ்வளோ இது ஷார்ட் டேஸ்ட்டு இல்லை
ஸ்வீட்டு அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு த டங் இஸ் கனெக்டட் அண்டர்நெத் பை அ மெம்பரேன் இஸ் கால்டு ஃப்ளூயிடம். See, this runs between the tongue and the floor of the mouth. It prevents from swallowing our own tongue. இந்த ஃப்ரீனுலம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம சிறுநாக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதுதான் சொல்கிறது. டங் கனெக்டட், இந்த கனெக்டட் ஆகிட்டு இருக்கும். இதனோட ஒர்க் என்ன அப்படின்னா நம்ம ஃபுட்டை வந்து சாப்பிட்றோம் இல்லையா, ஸ்வாலிங்கோட விழுங்குறோம் இல்லையா, அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த அப்படியே அந்த நாக்கும் என்ன ஆயிடாது, உள்ள ஃபுட்டோடு சேர்த்து உள்ளே போகாமல் என்ன பண்ணுது அப்படின்னா ப்ரிவென்ட் பண்ணும். அதுதான் இதனோட ஃப்ரீனுலமோட ஒர்க். ஓகேவா? நெக்ஸ்ட்டு த மாஸ்டிகேட்டட் ஃபுட் இன் த பக்கல் கேவிட்டி பிகம் எ போலஸ். இந்த மாஸ்டிகேட்டட் ஃபுட்டு நம்ம மவுத்தில் இருக்கிற டீத்ஸ்னால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நல்லா மாஸ்டிகேட்டட் ஆகிடுது இல்லையா, அது என்ன ஆயிரும், போலஸ் ஆயிரும். போலஸ் மீன்ஸ் உணவு உருண்டைன்னு சொல்கிறாங்க இல்லையா, நல்லா மாஸ்டிகேட்டட் ஆகிறது ஃபுட்டுக்கு பேர் என்னது அப்படின்னா போலஸ் விச் இஸ் ரோல்டு பை த டங் அண்ட் பாஸ் த்ரூ த பேரிங்ஸ். இந்த உணவு கவலம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எங்கே போகும் அப்படின்னா டங்கிலேருந்து என்ன பண்ண பாஸ் பண்ணிவிட்டு பேரிங்ஸ்க்கு போயிடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு into the esophagus by swallowing. ஸ்வாலிங்னா விழுங்குறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸ்வாலிங்னா விழுங்குறது. ஸோ பாஸ் பண்ணிவிட்டு இசோபாகஸ் வழியா ஸ்வாலிங் ஆகும் இல்லையா, ஸ்வாலிங் ஆகிட்டு இப்போ இசோபாகஸ்க்கு போயிடும். டூரிங் ஸ்வாலிங் த எபிக்ளாட்டிஸ் நத்திங் பட் எ மஸ்குலர் ஃப்ளாப் லைக் ஸ்ட்ரக்சர். எபிக்ளாட்டிஸ் அப்படிங்கிறது என்னதுன்னா ஒரு மூடி மாதிரி அமைப்பு. த மஸ்குலர் ஃப்ளாட் லைக் ஸ்ட்ரக்சர் அட் த டிப் ஆஃப் த கிளாட்டிஸ். அந்த தொண்டைக்குழி இருக்கு இல்லையா, தொண்டைக்குழிக்கும் ட்ரெக்கியாவுக்கும் பிகினிங்கில் என்ன இருக்கும், இந்த எபிக்ளாட்டிஸ் இருக்கும். வாட் இஸ் த ஒர்க் ஆஃப் திஸ் ஒன்? க்ளோசஸ் அண்ட் ப்ரிவென்ட்ஸ் த ஃபுட் ஃப்ரம் என்டரிங் இன் த ட்ரெக்கியா. நம்ம டைஜஸ்டிவ் ஃபுட்டை ஈட் பண்ணும்போது ஸ்வாலிங் ஆகும்போது இசோபாகஸ் வழியாக ஃபுட் ஸ்வாலிங் ஆகிட்டு உள்ளே போகுது இல்லையா, மவுத்துலேருந்து இசோபாகஸ் போகுது இல்லையா, அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா இங்கே த்ரோட்டில் இந்த எபிக்ளாட்டிஸ் இல்லை அப்படின்னா என்ன ஆயிரும் அப்படின்னா ஃபுட் பைப்பில் இருக்கிற ஃபுட்டு வின் பைப்பும் பக்கத்தில் இருக்கும் இல்லையா, அப்போ ரெண்டு பைப்பும் நியரில் தான் இருக்கும். ஸோ ஃபுட் பைப்புக்கு போகிற ஃபுட்டு வின் பைப்புக்கு போகாமல் ப்ரிவென்ட் பண்ணுறது தான் இதனோட ஒர்க். ஓகேவா? இட்ஸ் நாட் ப்ரிவென்ட் த ஃபுட் ஃபார் is not entering the windpipe. That work is doing the epiglottis. புரியுதா? அதாவது எபிக்ளாட்டிஸ் என்ன ஒர்க் பண்ணுது அப்படின்னா ஃபுட்டு போகுது இல்லையா, இசோபாகஸ் ஃபுட்டு போகும். அப்போ வந்து என்ன ஆகுன்னா த்ரோட்டில் போய் தான் போகும் இல்லையா, அந்த த்ரோட்டில் போகும்போது விண்ட் பைப்பும் அங்கே தான் இருக்கும், ஃபுட் பைப்பும் அது ரெண்டும் ஜாயிண்டாக தான் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த எபிக்ளாட்டிஸ் என்ன பண்ணும் அப்படின்னா விண்ட் பைப்புக்கு இந்த ஃபுட்டு போயிடக்கூடாது. விண்ட் பைப் வந்து என்ன ட்ரக்கியாக அது மூச்சு வாங்குறது ரெஸ்பிரேஷனுக்கு மட்டும் தானே போகும். ஸோ அது ப்ரிவென்ட் பண்ணுறது இதனோட ஒர்க். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பேரிங்ஸ். இந்த பேரிங்ஸ் இஸ் எ மெம்பரேன் லைன்டு கேவிட்டி பிஹைண்ட் த நோஸ் அண்டு மவுத். எங்கே இருக்குது? தொண்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் பேரிங்ஸு. கனெக்டிங் தம் டு த இசோபாகஸ். இந்த மவுத்துலேருந்து என்ன பண்ணுது, இசோபாகஸ்க்கு கனெக்ட் பண்ணுது இல்லையா. இட் சர்வ்ஸ் as a pathway for the movement of food from mouth to esophagus. இந்த இசோபாகஸ் போகிறதுக்கு ஒரு பாத்வே தான் அந்த என்னது, இந்த பேரிங்ஸ். ஓகேவா? பாத்வே தான் என்னது, இந்த பேரிங்ஸ். தொண்டைக்குழின்னு சொல்கிறாங்க இல்லையா இது. நெக்ஸ்ட்டு Esophagus or the food pipe is a muscular membranous canal about 22 cm of length. Esophagus எவ்வளோ இருக்கும் அப்படின்னா டோட்டல் இசோபாகஸ் 22 cm. It contains food from pharynx to the stomach. By peristalsis movement. Peristalsis means wave like movement. அலை இயக்கம் சொல்லுவாங்க. peristalsis movement அதாவது இந்த மாதிரி இருக்கும். This is a peristaltic movement. இந்த மாதிரி போகும் இல்லையா, this is called a peristaltic movement. Peristalsis movement produced by the rhythmic contraction and relaxation. Rhythmic means same. Rhythmic contraction and relaxation of the muscular walls of
alimentary canal. பெரிஸ்டாலிஸ் மூமெண்ட்ல என்ன பண்ணும், இந்த இசோபேக்ஸில் இருக்கிற ஃபுட் பைப்பில் இருக்கிற ஃபுட் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டொமக்குக்கு எங்கே போகும், கோஸ் டு த ஸ்டொமக். பேரண்ட்ஸ்லேருந்து கண்டக்ட்ஸ் ஃபுட் ஃப்ரம் பேரண்ட்ஸ் டு ஸ்டொமக் போகிறது. பெரிஸ்டாலில் வேவ்லென்த் மூமெண்ட் மூலம் ரெதமிக் கண்ட்ராக்ஷன் மூலமாக என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டொமக்குக்கு ஃபுட்டு போகும். நெக்ஸ்ட்டு stomach. The stomach is wide J-shaped muscular organ located between esophagus and the small intestine. Stomach எங்கே இருக்கும் அப்படின்னா J-shaped muscular organ. Stomach எப்படி இருக்கும், J-shaped muscular organ இருக்கும். Located between the esophagus, the food pipe, and small intestine. எங்கே இருக்கு, esophagus-க்கும் small intestine-க்கும் மிடில் இருக்கு. ஓகேவா. The gastric glands present in the inner wall of stomach secrete the gastric juices. Gastric means என்னது, stomach இல்லையா. gastric அந்த ஸ்டொமக்கில் என்ன இருக்குன்னா some glands present, gastric glands present. ஓகேவா. ஸோ present in the inner walls, அந்த gastric ஸ்டொமக்கோட வாலில் இருக்கும் of the stomach secrete the gastric juices. And which juice secrete the stomach? Gastric juice. ஓகேவா. The gastric juice is colorless. எப்படி இருக்கும், the gastric juice is colorless. அது எப்படி இருக்குன்னா is not a colorless. highly acidic. எப்படி இருக்குன்னா ஆசிட்ல தான் இருக்கும், ஆசிட்ல இருக்கு. containing mucus. mucus means very வளவளன்னு இருக்கும் இல்லையா, containing mucus, acidic. and then hydrochloric acid and enzyme renins in fats and pepsins. என்ன பண்ணும் அப்படின்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டும் அண்ட் என்சைமும் ரெனின் அண்டு பெப்சின் இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டொமக்கில் செக்ரேட் ஆகக்கூடிய என்னது என்சைம்ஸ். ஓகேவா. இன்ஆக்டிவ் பெப்சினோஜின் அதாவது ஆக்டிவ் ஆகாத பெப்சினோஜின் இஸ் கன்வெர்ட் இன்டு ஆக்டிவ் பெப்சின் விச் ஆக்ட் ஆன் த protein in the ingested food. inactive பெப்சினோஜினை இங்கே ஸ்டொமக்கில் என்ன நடக்கும் அப்படின்னா inactive பெப்சினோஜின் என்னவா ஆக்டிவ் ஆகும் அப்படின்னா ஆக்டிவ் பெப்சினா ஆகிட்டு விச் ஆக்ட் ஆன் த ப்ரோட்டீன் இன் த இன்ஜஸ்டட் ஃபுட். இன்ஜஸ்ட் ஃபுட் ப்ரோட்டீன் இந்த inactive பெப்சினோஜினா என்னது கன்வெர்ட் ஆகும். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கில் த பாக்டீரியா swallowed along with food and makes the medium acidic while the mucus protect the wall of the stomach. The hydrochloric acid on என்ன ஒர்க் அப்படின்னா kill the bacteria. So swallowed along with food and makes the medium acidic while the mucus. அப்போ அந்த ஸ்டொமக் வந்து எப்படி இருக்குன்னா மியூக்கஸாக இருக்கும், protect the wall of the stomach. The action of the gastric juice and churning of food in the stomach convert the bolus into semi-digested food called chyme. இங்கே இந்த ஆக்ஷன் ஆகும் அந்த கேஸ்ட்ரிக் ஸ்டொமக்கில் என்ன இருக்குன்னா கேஸ்ட்ரிக் ஜூஸ் செக்ரேட் ஆகும் இல்லையா. சேர்னிங் ஆஃப் ஃபுட் அந்த ஃபுட்டு கேஸ்ட்ரிக் ஜூஸ்லாம் மிக்ஸ் ஆகிட்டு சேர்னிங் ஆன பின்னாடி அந்த ஃபுட்டு என்ன ஆகும்னா அந்த ஸ்டொமக்கில் கன்வெர்ட் அந்த போலஸ் இருக்கு இல்லையா உணவு உருண்டை என்ன ஆகும்னா டைஜஸ்ட் ஃபுட்டாக சேஞ்ச் ஆகும். ஸ்டொமக்கில் என்ன ஃபுட்டாக சேஞ்ச் ஆகும், செமி டைஜஸ்ட் ஃபுட்டாக சேஞ்ச் ஆகும். அதுக்கு பேர் என்ன பேருனா சைம். சைம். The chyme moves into the intestine slowly through the pylorus. என்ன பண்ணும் அப்படின்னா இந்த சைம் எப்படி மூவ் ஆகும் அப்படின்னா பைலோரஸ் ஹோல்ஸ் வழியா ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு என்ன பண்ணும் ஸ்லோவாக மூவ் ஆகும். ஓகேவா. தேங்க்யூ சில்ட்ரன். We will discuss next class for continues. Okay, thank you.